கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோடைன் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு 1720 கோடி ரூபாய் முதலீடு சென்று இருப்பது திமுகவின் பொய் பிரச்சாரத்தை அம்பலப்படுத்தியுள்ளது என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தமிழகத்தில் 1720 கோடி ரூபாய் முதலீட்டில் தோல் அல்லாத காலனி தொழிற்சாலையை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்த தென் கொரியாவைச் சேர்ந்த நிறுவனம் இப்போது அதை ரத்து செய்துவிட்டு ஆந்திராவில் தொழிற்சாலையை அமைக்க முதலீடு செய்துள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் முதலீடுகள் குவிந்து வருவதாக திமுக அரசு செய்து வந்த பொய் பிரச்சாரத்தின் முகமுடி கிழிக்கப்பட்டிருக்கிறது என்று விமர்சித்துள்ளார். மேலும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி தூத்துக்குடியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஹாய்ஸ்வாங் என்டர்பிரைசஸ் நிறுவனம் கையெழுத்திட்டிருந்தது. இந்த நிறுவனத்தின் தொழிற்சாலை நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டானில் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த சில மாதங்களில் இந்த நிறுவனம் தமிழ்நாட்டை புறக்கணித்துவிட்டு ஆந்திராவுக்கு சென்றுள்ளது. தமிழகத்தை விட தொழில் தொடங்க சிறந்த மாநிலமாக ஆந்திரா இருப்பதால் அங்கு சென்றிருப்பதாக ஹாய்ஸ்வாங் என்டர்பிரைசஸ் கூறியுள்ளது. இங்கு தொழில் தொடங்க நிறுவனங்கள் முன் வராததற்கு ஆட்சியில் இருக்கும் ஊழல்தான் காரணம் என்று அன்புமணி சாடியுள்ளார். தொழில் திட்டங்களுக்கு அனுமதி அளிப்பதில் தொடங்கி நிலம் ஒதுக்கீடு செய்வது வரை அனைத்திற்கும் பெரும் தொகையை கையூட்டாக வழங்க வேண்டியிருப்பதாக நிறுவனங்கள் குற்றம் சாட்டுகின்றன என்று குறிப்பிட்ட அன்புமணி, தமிழகத்திற்கு அதிக முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக முதல்வர் கூறி வரும் பொய் இப்போது அம்பலமாகியுள்ளது என்று விமர்சித்துள்ளார்.